Can you believe 2025 already 6 months முடிஞ்சிருச்சு and இன்னும் நம்ம கையில 6 months தான் இருக்கு. இந்த இயர் ஸ்டார்டிங்ல நம்ம ரொம்ப மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணியிருந்திருப்போம், நிறைய கோல் செட் பண்ணியிருப்போம். பட் இப்போ திரும்பி பார்க்கும்போது 6 months அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா, 6 months எப்படி போச்சுன்னே தெரியலையே, நம்ம வந்து கோல்ஸ்க்காக எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நீங்க டீமோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னா don't worry, I just have one thing to say to you, that you are not alone. இந்த வீடியோ ஒரு சைனா எடுத்துக்கோங்க to pause, reflect, reset and realign your goals with me and we are going to do it together. நம்ம இயர்லி கோல்ஸ்னு சிலதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், பட் 6 monthsலேயே நம்ம எதுவும் பெருசாக ப்ரோக்ரஸ் பண்ணலை, இல்லை ஸ்டார்ட்டே பண்ணல நீங்கள் நினச்சா கூட ஃபீல் பண்ணாதீங்க. இனி இருக்கிற 6 monthsல அதை எப்படி நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணுறது ஆர் அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 3 steps தான், அதுலேயே வந்து நெக்ஸ்ட் 6 months நீங்கள் வந்து பக்காவாக முடிச்சிடலாம். So let's do it together. Hey guys, welcome and welcome back to another video of Keep Going. This is Benny and without any wait, let's get started. First, நம்ம என்ன பண்ண போறோம்னா reflecting on the first 6 months. எப்பயுமே மந்த்லி பிளான் வித் மீ நம்ம பண்ணும்போதே போன மந்த் எப்படி போச்சு அப்படின்ற ரிஃப்ளெக்ஷன் நம்ம பண்ணுவோம். பட் இப்போ ரொம்ப ஸ்பெஷல், பிகாஸ் அடுத்த 6 monthsக்காக நம்ம பிளான் போட போகிறோம். அதனால போன 6 months எப்படி போச்சு அப்படின்ற ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும். எது நல்லா போச்சு, எது நல்லா போகல, உங்களை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, எது உங்களால் எதுவுமே பண்ண முடியல, ஆர் எதை நீங்கள் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். இந்த மாதிரி 6 months எப்படி போச்சுன்றதை திரும்பி பார்த்துட்டு அதுலேருந்து லெசன்ஸ் எடுத்துட்டு நம்ம அடுத்த 6 months பக்காவாக பண்ண போறோம். சோ இது வந்து உங்களுக்கு டைரக்டா பண்றது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்குறேன். ப்ராம்ப்ட்ஸ்னா ஜஸ்ட் क्वेश्चंस. அந்த क्वेश्चंसக்கு நீங்க ஒரு பேப்பர்ல ஆன்சர் பண்ணாலே போதும். சிலர் கிட்ட ஜர்னல்ஸ் இருக்கும், ஜர்னல்ஸ்லயே ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும், சோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு ஜர்னல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கவலையே வேணாம். ஜஸ்ட் டேக் ஒன் நோட் புக். இந்த 4 questions-க்கும் ஆன்சர் உங்க ஹார்ட்ல இருந்து எழுதிக்கோங்க. அண்ட் ரியாலிட்டியோட லைக் ஹார்ட்ல இருந்துன்னா போயிலாம் எழுதாதீங்க. 6 months எப்படி போச்சுன்றதை திரும்பி பார்த்து அதுல இருந்து உள்ள உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனை அந்த நோட்ல எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் பேஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் 6 months பிளான் பண்ண போறோம். அப்படி பண்ணாதான் அது ஒர்க் ஆகும். ஸோ நான் இந்த 4 prompts கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் am I proud of from the first half of the year. The first 6 monthsல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணியிருந்திருப்பீங்க which makes you feel proud of yourself. அது என்னன்றதை யோசிச்சு பாருங்க. எதுவுமே பண்ணலன்னா கூட ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்கும், அதை நீங்க யோசிச்சு எழுதிக்கோங்க. இட் will take some time. ஓகே, இதுக்கு வந்து ஒரு 10 to 15 minutes நீங்க கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் how your first 6 months went. ஸோ நீங்க வந்து ரொம்ப யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எது ஒரு பாயிண்ட்னா ஒரு பாயிண்ட்ல நிறைய விஷயங்களுக்கு நீங்க you're feeling proud of yourselfனா நிறைய விஷயங்களை நீங்க சேர்த்து புல்லட் பாயிண்ட்ஸா எழுதிக்கோங்க, இல்ல ரஃபா எழுதிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு பக்கா ஃபார்மேட் வேணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, உங்க மைண்ட்ல என்ன இருக்கோ நீங்க வந்து அது ஒரு பேப்பர்ல கொட்ட போறீங்க, அவ்வளவுதான். ஸோ இதுக்கு வந்து டெக்கரேட் பண்ண அந்த மாதிரிலாம் எதுவுமே பிரெயின் டைம் நம்ம எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், வாட் ஹேபிட்ஸ் ஆர் ரொட்டீன்ஸ் ஹெல்ப் மீ ஸ்டே கன்சிஸ்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் 6 months ஃபுல்லாமே நீங்க கன்சிஸ்டண்டா இல்லாம இருந்திருக்கலாம். பட் ஏதாவது ஒரு சின்ன ஒரு 10 days 20 days இல்ல ஒரு 30 days இல்ல நம்ம 90 days சேலஞ்ச் பண்ணோம், ஸோ 90 days ஏதோ ஒரு விஷயத்த நீங்க கன்சிஸ்டண்டா இருக்க ஹெல்ப் பண்ணது எது அப்படின்றத எழுதிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் வந்து வாட் டிட் ஐ அவாய்ட் தட் நீட்ஸ் மை அட்டென்ஷன். நமக்கே தெரியும் சில விஷயங்கள் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்கணும், பட் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணியிருப்போம். ஆக்சுவலி நல்ல ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதை அவாய்ட் பண்ணால் நம்ம நிறைய எக்ஸ்கியூசஸ் நமக்கு நம்மளே கொண்டு வந்துடுவோம். ஸோ அது என்ன பார்ட் ஆஃப் யர் லைஃப் அப்படின்றத எழுதிக்கோங்க. அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஹேபிட்ஸ் ஸ்லிப்ட். இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு சில ஹேபிட்ஸ் நம்ம லைஃப்ல கொண்டு வந்திருப்போம். லைக் ஏர்லியா தூங்குறதா இருக்கட்டும், இல்லை நிறைய தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை மாதிரி நிறைய நல்ல ஹேபிட்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்போம். பட் பாதி வழியிலே இதை விட்டு இருந்திருப்போம். இது வந்து ஜான்ல தான் ஆரம்பிச்சிருக்கணும், இல்லை நடுவில் நம்ம சேலஞ்ச் ஆரம்பிக்கிறோம். ஸோ சேலஞ்சில் பாதியிலே நிப்பாட்டிடும். ஸோ இதில் வந்து எந்த மாதிரிப்பட்ட நல்ல ஹேபிட்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி பெனிஃபிட்ஸ் பார்த்துருக்கீங்க, பட் ஸ்டில் அதை வந்து பாதி வழியில் விட்டுட்டீங்க, அந்த ஹேபிட்ஸையும் எழுதிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வேணும்னா நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய ப்ராம்ப்ட்ஸ் கிடைக்கும். பட் டு பிகின் வித் இந்த 4 promptsமே போதும். லைக் இந்த 4 questions-க்கும் நீங்கள் ஆன்சர் எழுதிட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் 6 months உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு இதுவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் நம்ம பண்ண போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் மிட் இயர் ரீசெட் செக்லிஸ்ட். ஒரு நியூ இயர்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயரை நம்ம ஒரு நியூ இயராக ட்ரீட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு குட்டி செக்லிஸ்ட் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டல் டீக்ளட்டர். நம்ம எல்லாருக்குமே இப்போ ஃபோன்ஸ், சோஷியல் மீடியா இதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கும். எனக்குலாம் என் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஜிமெயில் வந்து இன்பாக்ஸ்லாம் ஃபுல்லாக ஆகிடுச்சு, ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்ற
அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதை எல்லாமே சார்ட் பண்ணுறது ஒரு செக்லிஸ்ட்டாக வச்சுக்கோங்க. லைக் இப்போவே நீங்கள் வந்து ஜூலை ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும்ல. இப்போவே செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இயருக்கு ரெடி ஆகிறதுக்கு உங்கள் ஃபோனை டீக்ளட்டர் பண்ணிக்கோங்க, உங்கள் லேப்டாப்பை டீக்ளட்டர் பண்ணிக்கோங்க, இந்த டேட்டா எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து ஹோம் ரீசெட். உங்கள் வீடை வந்து ரீசெட் பண்ணுங்கள். அதாவது சின்னதாக அந்த மேக் ஓவர் மாற்றுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு எதனா தேவைப்படுற திங்ஸை ரீஸ்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை க்ளீனாக வச்சுக்கிறதா இருக்கட்டும். பிகாஸ் ஒரு டைடி ஒர்க் ஸ்பேஸ் இல்லை ஒரு டைடி என்விரான்மெண்ட் தான் நமக்கு வந்து ஒரு மென்டல் பீஸ் கொடுக்கும். ஸோ அதனால வீடையுமே வந்து நம்ம ரீசெட் பண்ண போகிறோம். அண்ட் தென் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபினான்ஸ் செக்இன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், பட்ஜெட் ட்ராக்கர் மெயின்டைன் பண்ணுங்கள், உங்கள் எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுங்கள். இதெல்லாம் இல்லை, இந்த வருஷத்துக்கு நீங்கள் சில ஃபினான்ஷியல்ஸ் கோல்ஸ் வச்சுருப்பீங்களே, லைக் கோல்டு நான் எவ்வளோ வாங்கணும், இல்லை இந்த விஷயத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக பண்ணணும்னு நினச்சிருப்பீங்களா, அதில் உங்கள் ப்ரோக்ரஸை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் 6 months நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஸோ யூ கேன் பிளான் ஃபார் த நெக்ஸ்ட் 6 months அக்கார்டிங்லி. நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கோல் ரீஅலைன்மெண்ட். இந்த இயர் ஸ்டார்டிங் நம்ம கோல்ஸ்லாம் செட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து அந்த கோல்ஸை திரும்ப பாருங்கள், இன்க்ளூடிங் யுவர் விஷன் போர்ட். அண்ட் விஷன் போர்ட் நான் சொல்லணும், இந்த இயர் ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு விஷன் போர்ட் கிரியேட் பண்ணலன்னா இட்ஸ் ஓகே, இப்போ கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் 6 months ஒரு நியூ இயராக தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ விஷன் போர்ட் கிரியேட் பண்ணலான்னா புதுசாக கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் கோல்ஸ் நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணலைன்னா புதுசாக செட் பண்ணிக்கோங்க. பட் என்ன மாதிரி நீங்கள் ஆல்ரெடி கோல்ஸ் செட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கோல்ஸை போய் பாருங்கள். பிகாஸ் சில கோல்ஸ் ஜானில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டிருக்கும். அண்ட் இப்போ வந்து அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ எந்தெந்த கோல்ஸை தூக்கணுமோ அதை தூக்குங்க, எந்தெந்த கோல்ஸ் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணுங்கள், எந்தெந்த கோல்ஸை இன்னும் ரீடிஃபைன் பண்ணணுமோ. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மாதம் வந்து 3 books படிக்கணும்னு நினச்சேன், பட் இந்த 6 months உங்களால் படிக்க முடியலன்னா அதை ரீடிஃபைன் பண்ணுங்கள். 1 book a month போதும். ஸோ இந்த மாதிரி ஜானில் நீங்கள் என்னென்ன கோல் செட் பண்ணியிருக்கீங்களோ அதோட ப்ராக்ரஸை செக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ரீடிஃபைன் பண்ணுங்கள், இல்லை ஆட் பண்ணுங்கள், இல்லை டிலீட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மீடியர் ரீசெட்டோட லாஸ்ட் ஸ்டெப் இஸ் ரீசெட்டிங் ஆர் பிளானர். அண்ட் உங்ககிட்ட பிளானர் இல்லைன்னா நோ வரிஸ், நம்ம நோட் புக்லேயே பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜூனுக்கான கோல்ஸை நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டைம் நம்ம கோல் டிசைட் பண்ணும்போது வெறும் கோலை மட்டும் டிசைட் பண்ண போகிறதில்ல, அது கூடவே ஏன் இந்த கோல் உங்களுக்கு ஏன் தேவைப்படுது, இதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த ஒய்க்கு ஆன்சரை எழுதிக்கோங்க. அது கூடவே இந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன ஆக்ஷன் நீங்கள் எடுக்க போறீங்கன்றதையும் கூட எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கோல் வந்து வாக்கிங் 8K to 10K ஸ்டெப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த கோல் உங்களுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ஒய் எழுதிக்கோங்க. அது வந்து உங்கள் ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா அதை ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒய் என்ன அப்படின்றத எழுதிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட ஆக்ஷன் பிளான். லைக் நான் மார்னிங் வந்து 30 minutes வாக்கிங் போவேன், ஈவினிங் 30 minutes வாக்கிங் போவேன், பிரேக் டைம் போவேன், இல்லை லஞ்ச் டைம் போவேன். ஸோ இந்த மாதிரி எப்போ நீங்கள் வாக்கிங் போகணும் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் பிளானே எழுதிக்கோங்க. இந்த ஆக்ஷன் பிளானை உங்கள் டெய்லி டு டூ லிஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா இந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிமிலர்லி இன்னொரு கோல் வந்து க்ளீன் ஈட்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஏன் நீங்கள் பண்ணணும், உங்களுக்கு வந்து மேபி பிசிஓடிலாம் இருந்துச்சுன்னா க்ளீன் ஈட்டிங் வந்து அந்த ரிவர்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து உங்களுடைய ஒய்க்கு ஒரு ஆன்சராக இருக்கலாம். இல்லை இம்ப்ரூவிங் யோர் எனர்ஜி, இம்ப்ரூவிங் யோர் டைஜஷன். ஸோ இந்த மாதிரி அந்த ஒய்யை எழுதிட்டு அதுக்கு ஆக்ஷன் பிளான். நீங்கள் வந்து டெய்லி வந்து ஈட்டிங் க்ளீனாக இதெல்லாம் பெருசாக தேவைப்படாது. பட் என்ன மாதிரிப்பட்ட பர்சனாக நீங்கள் வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். லைக் வந்து 5 out of 7 days in a week நான் வந்து வீட்டு ஃபுட், ஹோம் ஃபுட் மட்டும்தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு குட்டி கோலாக இருக்கட்டும். இல்லை டெய்லி ஒரு ஃப்ரூட் கண்டிப்பாக சாப்பிடணும், இல்லை மீல் பிளான் பண்ணணும். எவ்ரி சண்டே ஐ ஹாவ் டு மீல் பிளான் ஃபார் த என்டையர் வீக். ஸோ இதை வந்து வீக்லி செக்லிஸ்ட்டில் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஆக்ஷன் பிளானை மந்த்லி செக்லிஸ்ட், இல்லை டெய்லி செக்லிஸ்ட், இல்லை வீக்லி செக்லிஸ்ட் நம்ம மூவ் பண்ணோம்னா அப்பப்போ நமக்கு வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஏன் பெனிஃபிஷியலாம், இந்த மாதிரிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பிளானாக ரொம்ப ஈஸியாக தோணலாம். பட் நம்ம வந்து இப்படி ஆக்ஷன் பிளானில் மூவ் பண்ணி அதை நம்ம டு டூ லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணலன்னா ப்ராக்ரஸே நம்ம பண்ணாமல் இருப்போம். நம்ம டெய்லி நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம லிஸ்ட்டில் இருக்கும், அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணோமே தவிர இந்தந்த விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். பட் நம்ம கோல்ஸ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய டெய்லி ட்ராக்கர், உங்கள் டெய்லி டூடோவில் மெயினாக இதை வந்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் திஸ் இஸ் டன், எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிளானர். இந்த பிளானர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய டெய்லி பிளானர், லைக் டெய்லி என்னுடைய மூட், என்னுடைய வாட்டர் இன்டேக், என்னுடைய ஹெல்த், இந்த வெதர், இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் ட்ராக் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு ட்ராக்கர் தான். ஸோ இது வந்து டிசைன் பண்ணதும் நான் தான்.
ஸோ இந்த ட்ராக்கர் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறது ஏன் ரொம்ப பிடிக்கும்னா அந்த கலர் பண்ணுற டைம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இது வந்து நீங்கள் டிஜிட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிரிண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிடிஎஃபாக 2 வெர்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்குது, வெர்ஷன் 1 அண்ட் வெர்ஷன் 2. வெர்ஷன் 1 வந்து கம்ஸ் ஃபார் ஜஸ்ட் 49 அண்ட் வெர்ஷன் 2 கம்ஸ் ஃபார் 100 rupees. ஸோ உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் 6 months இந்த கலர்ஸ் பார்த்தாலே எனக்கு எப்படி போச்சு அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ செகண்ட் 6 months நான் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ண தான் போகிறேன். அண்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணி இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல, ஃபர்ஸ்ட் 6 months நான் யூஸே பண்ணல அப்படின்னா கூட செகண்ட் 6 monthsக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் அந்த வெர்ஷன் 1 which comes for 49 வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பெருசாக செலவு பண்ண மாதிரியும் இருக்காது. அண்ட் உங்கள் செல்ஃப் குரோத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இஃப் யூ ஹேவன்ட் டன் இட் ஜூலைலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இட் வில் ரியலி பி ஹெல்ப்ஃபுல். ஸோ இது வந்து கண்டிப்பாக என்னுடைய நெக்ஸ்ட் 6 monthsல என் கூட இருக்க போகிற ஒரு விஷயம். அண்ட் லாஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ரீசெட்டிங் ஆர் 90-day சேலஞ்ச். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு 90-day சேலஞ்ச் வீடியோ போட்டிருந்தோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த 90-day சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 to 10 daysல என்னால் ஃபாலோ பண்ண முடியல, நான் குவிட் பண்ணிட்டேன். அண்ட் தென் அகெயின் ஐ ஸ்டார்டட். அண்ட் செகண்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணோம், நான் குவிட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னால் ஒரு 30 days மேலே போக முடியல. 30 daysக்கு நான் ஃபாலோ பண்ணேன், ஜென்யூனாகவே ஃபாலோ பண்ணேன். பட் 30 daysக்கு மேலே என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. பட் இப்போ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் இட் அகெயின். அண்ட் இந்த டைம் எனக்கு தெரியல, நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன மாதிரி 7 to 10 days, செகண்ட் டைம் 30 days. ஸோ தெர் இஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட்ல. ஸோ இந்த டைம் நான் வந்து ஒரு 45 days டார்கெட் பண்ண போகிறேன். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க, அந்த 90-day சேலஞ்ச் போட்டோ போய் என்னால் வந்து 90 days நல்லா பண்ண முடியல, நடுவில் குவிட் பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் ஆல்சோ வித் யூ ஒன்லி. ஸோ சிலருக்கு அது வந்து ஈஸியாக இருந்திருக்கலாம், பட் நம்மள மாதிரி என்ன மாதிரி பட்டவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ போன வாட்டி நீங்கள் வந்து 20 days ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வாட்டி கீப் இட் லைக் 30 days. நான் 30 days பண்ண போகிறேன், இல்லை 10 days தான் பண்ணேன்னா 15 days பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சோ அதுலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஓகே என்னால் பண்ண முடியலையே, ஐம் நாட் பீயிங் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே வந்து நெகட்டிவ் தாட்ஸ்லாம் கொடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் கம்பீட் வித் யுவர் செல்ஃப் அண்ட் பி ஜஸ்ட் 1% பெட்டர் தென் ஹூ யூ வேர் எஸ்டர்டே. அதான் நான் சொல்லுவேன். ஸோ நான் வந்து 30 days ஃபாலோ பண்ணனால இந்த வாட்டி ஒரு 45 days போகிறேன், 90 daysக்கு போகல. பட் ஸ்டில் ஐ பி யூசிங் த சேம் ட்ராக்கர். அண்ட் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும்னா லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸில் வந்து 90-day ட்ராக்கர் அப்படின்னு காமெண்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலைன்னா எனக்கு மெயில் கூட அனுப்புங்க. ஐ வில் ஷேர் யூ திஸ் 90-day ட்ராக்கர் அண்ட் திஸ் பிடிஎஃப் இஸ் ஃபார் ஃப்ரீ. ஸோ பிடிஎஃபாகவும் இருக்குது, எக்ஸல் ஃபைலாகவும் இருக்குது. எக்ஸல் ஃபைலில் தேர் ஆர் ஃபார்முலாஸ் அண்ட் ஆல். லைக் அது வந்து உங்களுக்கு கலர் கோடிங்கோட வரும். நீங்கள் வந்து அந்த டே அந்த ஹேபிட் அச்சீவ் பண்ணிங்கன்னா அது க்ரீனாக மாறும், இல்லைன்னா ரெட்டாக மாறும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தனியாக நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அது பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. பட் மோஸ்ட் ஆஃப் யூ மைட் ஹவ் சீன் தட். ஸோ ஸோ 90-day ட்ராக்கர் வேணும்னா லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ். அண்ட் இந்த வாட்டி இந்த 90-day சேலஞ்ச் அகெயின் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பட் நாட் ஃபார் 90 days. எனக்கு வந்து 45 days தான். உங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணிக்கோங்க. அண்ட் we can redo it. அண்ட் இந்த 30 days நான் பண்ணல, அதுலேயே வந்து நான் நிறைய சேஞ்சஸ் பார்த்தேன். நான் வந்து 30 days-ம் 100% பண்ணனானே கிடையாது, ஓரளவுக்கு நடுவில் மேனேஜ் பண்ணேன்னு தான் சொல்லலாம். பிகாஸ் இட் ஃபோக்கஸஸ் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் யர் லைஃப். அண்ட் நான் வந்து குறிப்பாக ஃபிட்னஸ் சைட்டில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ அதோட ரிசல்ட்டாக ஆக்சுவலி லாஸ்ட் 4 kgs in that 30 days. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியானேன். பட் அந்த 30 daysல ஐ லாஸ்ட் 4 kgs which was actually shocking. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் நான் வந்து பெருசாலாம் எதுவுமே பண்ணல, குட்டி குட்டி சின்ன சின்ன ஹேபிட் சேஞ்சஸ் தான் பண்ணனே ஒழிய பெரிய சேஞ்சஸ்லாம் பண்ணல. பட் அதுக்கே அந்த ரிசல்ட் வந்தப்போ ஐ வாஸ் ஹாப்பி. ஸோ இன்கேஸ் யூ ஸ்டார்டட் யூ வில் டெஃபினெட்லி சி சேஞ்சஸ். அண்ட் ஆல்ரெடி எனக்கு ஒரு 2-3 பேர் நிறைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு பிக்சர்ஸ்லாம் அமைச்சிருந்தீங்க. ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. அண்ட் இன்னும் நீங்கள் யாருன்னா எனக்கு அனுப்பல அப்படின்னா எனக்கு அனுப்புங்க. ஸோ யாரோ ஒருத்தங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் வந்து நினச்சி இன்னும் சந்தோஷப்பட்டுவேன். ஸோ இதுதான் கைஸ் இந்த நெக்ஸ்ட் 6 monthsக்கான ரீசெட். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கும். பட் நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த வீடியோ பண்ணும்போதே பாஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 minutes குட்டியாக ஒரு பிரேக் எடுத்து உங்ககிட்ட பிளானர் இருந்தால் பிளானர், இல்லைனா ஒரு நோட் புக், கண்டிப்பாக ஒரு நோட் புக் இருக்கும், இல்லைனா ஒரு பேப்பராக எடுத்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் 6 months நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற பேப்பரில் எழுதுங்க. பிகாஸ் மனசுக்குள்ளே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிலாம் நமக்கு தோணும். பட் ஆக்சுவலி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இன்னைக்கு தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறந்து போயிடும். ஸோ ப்ளீஸ் ரைட் இட் ஆன் அ பேப்பர். அப்படி இல்லை என்னால் இப்போ எழுத முடியாது, நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை வேறு ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வந்து எழுதிக்கோங்க. பட் ப்ளீஸ் டூ தட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 6 months எப்படி போச்சோ இட்ஸ் ஓகே, அது முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் 6 months நம்ம வந்து சூப்பர்
சூப்பராக யூஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் ஒரு நியூ இயர் மாதிரி நெக்ஸ்ட் 6 மந்த் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஜூலை 1லேருந்து you're all going to do it together. அண்ட் நீங்கள் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா let me know in the comments. And yeah, I'll reply to each one of your comments. And இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா I hope this video was helpful. And அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, start bye from Benny. Spread love, spread smiles. Keep going. Bye.